வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். இந்த காணொளி அண்ணன் சீமானுக்காகத்தான். ஏன்னு ஏன் அப்படின்னு உங்கள் கட்சிக்காரன் எவனுமே உங்களை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் போடா உன் வேலையை பாருடா, நீ வர வேண்டாம்டா அப்படிம்பீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனால் சமீபமாக இப்போது களஞ்சியம் இன்னும் சில உறுப்பினர்கள்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறப்போ கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் இருந்த எல்லாருமே வெளியே போகிறப்போ நீங்கள் நான் தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டீங்களா இல்லை அதுக்கு தயாராகிட்டீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் எங்கே போய் இப்போ இருக்கீங்களோ அங்கே இருந்து அந்த கட்சியிலேருந்து உங்கள் பக்கமாக நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களான்னு தெரியாது. ஆனால் ஒரு கடைசி வரைக்குமே உங்களை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சமூக வலைதளங்களில் மாண்புமிகு மானமிகு அப்படின்னுலாம் நிறையா உங்களை பற்றி ட்ரோல் வீடியோ வெளியே வந்திருக்கு. எங்கள் மாமா எங்கள் தாத்தா மாமா அப்படின்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த நேரத்துலையும் கவலைப்பட்டதாலாம் தெரியலை. ஏன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா உங்கள் வீடியோ ஒருவேளை மக்கள்கிட்ட போய் சென்றடையுது அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்களோன்னு தெரியல. சில பத்திரிகையாளர் கேள்விக்கெல்லாம் அசராமல் பதில் சொல்லுவீங்க. ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் கோவப்பட்டுட்டு அப்படி கடந்து போயிடுவீங்க. இல்லைனா எதிராளியை பயங்கரமாக தாக்குவீங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பவும் ஆவேசமாக மேடையில் ஒரு முழக்கத்தை சொல்லுவீங்க. இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த நிலம் சிக்கினதுக்கு பிறகு செத்தன்னு நீங்கள் யாரை சொன்னீங்க? உங்கள் பின்னாடி இருக்கிற உங்கள் மக்கள் கூட்டத்தை பார்த்து சொன்னீங்களா, இல்லை எந்த கட்சியை பார்த்து சொன்னீங்க? அதை இன்னும் நீங்கள் அந்த 19 சொன்னீங்க, அது யாருன்னு கூட சொல்லாமல்